இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் புலாவ் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறோம்மா. சட்டி குக்கர் சூடாயிடுச்சுமா. எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 2 பட்டை, 3 ஏலக்காய் வச்சுருக்கிறது போடுறோம்மா. மீடியம் சைஸ் வெங்காயம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாமா. 2 தண்ணியாக இருக்கு, அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாமா. இதில் கொஞ்சம் பட்டாணி இருந்தது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மஷ்ரூம் போடுறேன். மஷ்ரூம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அப்பதான் நமக்கு எவ்வளோ தண்ணி ஊத்துறதுங்கிறது. ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி நிறைய விடும். உப்பு போடுறேம்மா. அப்புறம் தேவைப்பட்டா அப்புறம் பார்த்து கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேம்மா. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கம்மா எவ்வளவு தண்ணி விடுதுன்னு. அரிசி போடுறேன். பாசுமதி ரைஸ 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்மா. ஐயா பசங்களுக்கு கட்டி டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுத்துடலாம். இதுல 1.5 ஆழாக்கு போட்டோம்மா. இதுல 1.5 ஆழாக்கு போட்டேன் அரிசி. அதே 1.5 ஆழாக்கு தண்ணி ஊத்துறோம்மா. இப்போ உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா. கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு கொதி வரட்டுமா, அப்புறம் மூடலாம். நான் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றிட்டேன். இருந்தாலும் ஒரு கொதி வந்து மூடணும்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட, ஏன்னா காளான்ல எவ்வளோ தண்ணி விட்டுது நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் கொதி வந்து மூடணும்னா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகும். இப்போ கொதி வந்துருச்சுமா. நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரே ஒரு விசில் தாம்மா வரணும். ஒரு விசில் வந்துருச்சுமா. ஆஃப் பண்ணி சுவையான மஷ்ரூம் புலாவ் தயார். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க.